இந்த வருஷம் பேண்டமிக் சுச்சுவேஷன் வரப்போதா? ரீசெண்டா சுவிட்சர்லாந்துல ஹண்டா வைரஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. எவ்ரி 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வைரஸால பேண்டமிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. டீடைலா பாப்போமா? 2002ல பிரசன்ட் ஆச்சு. சார்ஸ் 1 அதாவது கொரோனா தான். இது 30 உலக நாடுகள்ல 8000 பேர் பாதிக்கப்பட்டாங்க. 774 பேர் கிட்ட இறந்து போனாங்க. அடுத்தது ஸ்வைன் ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்சா வைரஸால ஏற்பட்டுச்சு. 2009 ஜூன் மாசத்துல இருந்து 2010 ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இது இருந்துச்சு. WHO இத பெருந்தொற்றா அறிவிச்சாங்க. அடுத்தது எபோலா, எபிடெமிக் ஆஃப் எபோலா வைரஸ் டிசீஸ். இது மேற்கு ஆப்பிரிக்கால தான் அதிகமா பரவுச்சு. 2013ல இருந்து 16 வரைக்கும் வாட்டி வதச்சிச்சு. அடுத்தது சார்ஸ் 2, நம்ம கொரோனா பையதான், மறக்க முடியுமா அவனை? 2019ல பிரசன்ட் ஆகி 2020ல உலகளாவிய பெருந்தொற்றா மாறுச்சு. அதுவும் கொஞ்ச நாளுக்கு ஒருக்கா கொரோனா 1 கொரோனா 2ன்னு படுத்துன்னு படுத்துச்சு. இப்போ இந்த ஹண்டா வைரஸ் நம்மள படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கு. 2026 மே மாத நிலவரப்படி அட்லாண்டிக் பெருங்கடல்ல பயணித்த ஒரு சொகுசு கப்பல்ல ஹண்டா வைரஸ் பாதிப்பு இருக்கு அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. இதுல என்ன ஹைலைட்னா, எலிகள், அணில் இந்த மாதிரி வகையில இருந்துதான் மனிதனுக்கு பரவும் அப்படிங்கிறது போய், இதுல இருக்கிற ஒரு வகையான வைரஸ் மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மனிதன்கிட்ட இருந்து பல மனிதனுக்கு பரவும் அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஏன் வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, இதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படல. அதுவும் இந்த வைரஸ் கொரோனா வைரஸை விட உயிரிழப்பு அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வைரஸா இருக்கு. அதனால மக்கள் அனைவரும் ரொம்ப சேஃபா இருங்க. எது வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வர நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லி தைரியமா இருங்க. பாத்துக்கலாம்.